அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னா, மகாலயபட்சத்தின் 15 நாட்களிலும் துலாம் ராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய பல முக்கியமான மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம இப்போ பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது செப்டம்பர் 18ஆம் தேதியிலிருந்து மகாலயபட்ச காலமானது ஆரம்பமானது. அக்டோபர் 2ஆம் தேதி முடிவடைகிறது. இந்த 15 நாட்களிலும் துலாம் ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுது என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம இப்போ பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். எனவே பதிவை பார்த்துட்டு இருக்கிறவங்க தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆன்லைன்ல ஜோதிடம் பார்க்க வெறும் 350 ரூபாய் மட்டுமே. குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டில இருந்தே நீங்க பார்க்கலாம். உங்களுடைய பிறந்த தேதி, நேரம், ஊர் மட்டும் வாட்ஸ்அப்ல சொன்னா போதும். நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பலன்கள் சொல்லுவோம். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம். ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா 88 70 10 75 27. வாழ்நாளில் இதுவரை அமாவாசை விரதம் இருந்து பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தது கிடையாது என்றாலும் மகாலயபட்சத்தில் தர்ப்பணம் செய்து வழிபடலாம். மகாலயபட்சத்தின் 15 நாட்களிலும் எந்த நாளில் வேண்டுமானாலும் தர்ப்பணம் கொடுத்து வழிபடலாம். இந்த நாட்களில் கண்டிப்பாக விதிமுறைகளை பின்பற்றி ஆக வேண்டும். மேலும் இந்த நாட்களில் மகாலயபட்சத்தில் காலத்தில் பித்ருலோகத்தில் இருக்கக்கூடிய நம்மளுடைய முன்னோர்கள் பூமிக்கு வந்து நாம செய்யக்கூடிய வழிபாடுகள், தர்ப்பணம், தானம் ஆகியவற்றை அவர்களை நேரடியாக ஏற்றுக்கொள்வார்கள். அதனால் இந்த 15 நாட்களிலுமே முன்னோர்களை வழிபடுவதற்கும் திதி தர்ப்பணம் கொடுப்பதற்கும் தானங்கள் வழங்குவதற்கும் ஏற்ற காலமாகும். புரட்டாசி மாத பௌர்ணமிக்கு பிறகு மறுநாள் வரக்கூடிய பிரதமை நாள் துவங்கி அமாவாசை வரையிலான 15 நாட்களை மகாலயபட்சம் என்கிறோம். இந்த ஆண்டு மகாலயபட்சம் செப்டம்பர் 18ஆம் தேதி துவங்கி அக்டோபர் 2ஆம் தேதி வரை அமைந்திருக்கிறது. மகாலயபட்சத்தின் நிறைவு நாளை மகாலய அமாவாசையாகவும் தவறவிடக்கூடாத மிக முக்கியமான ஒரு அமாவாசையாகவும் இருந்து வருகிறது. சூரிய பகவான் கன்னி ராசியில் சஞ்சரிக்கிறார். சூரியனின் அமைப்பும் அவருடன் புதன் சேர்ந்து புதாதித்ய யோகத்தை உருவாக்குகின்றன. துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த மகாலயபட்சத்தில் சுய சிந்தனையுடனும் எதிர்காலத்தில் மனதை வைத்து சிந்தித்து செயல்பட வேண்டும். விரயஸ்தனத்தில் சூரியனின் சஞ்சாரம் நடப்பதால் மன உளைச்சல், கோபம் அதிகரிக்க வாய்ப்பிருக்கிறது. ஒரு சிலருக்கு பயணங்களால் சிரமங்கள் ஏற்படலாம். உங்களுக்கு பிடித்த பொருட்கள் திருடு போகவும் வாய்ப்பிருக்கிறது. உத்தியோகத்தில் உயர்வை அடைவீர்கள். துலாம் ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் விரயஸ்தனத்தில் சஞ்சரிக்கிறார். விரயங்கள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். வீடு மாற்றம், இடமாற்றம் போன்றவை எதிர்பார்த்தபடியே அமையும். அஷ்டமத்தில் குரு இருப்பதால் ஆரோக்கிய சீர்கேடும் அலைச்சலும் அதிகரிக்கலாம். எதையும் ஒரு முறைக்கு இருமுறை செய்யும் சூழ்நிலை உருவாகும். உங்களுக்கோ உங்கள் குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கோ மருத்துவத்திற்காக ஒரு பெரிய தொகையை செலவிட வேண்டிய நிலையும் ஏற்படும். கும்பராசியில் சஞ்சரிக்கும் சனி பகவான் இந்த மாதம் முழுவதுமே வக்ர இயக்கத்தில் இருக்கிறார். உங்கள் ராசிக்கு 4, 5 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி. அவர் வக்ர இயக்கத்தில் இருப்பது அவ்வளவு நல்லதல்ல. சுகக்கேடுகளும் வைத்திய செலவும் அதிகரிக்கும். துணிவும் தன்னம்பிக்கையும் குறிக்கும். எந்த காரியத்தை எடுத்தோம் முடித்தோம் என செய்யக்கூடாது. கடின உழைப்புக்கு பிறகே காரியங்களில் வெற்றி கிடைக்கும். பூர்வீக சொத்துக்களை விற்று புதிய சொத்துக்கள் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். சனி பகவானுக்கு உரிய சிறப்பு தலங்களுக்கு சென்று வழிபடுவதும் நல்லது. மேலும் புரட்டாசி 3ஆம் தேதிக்கு பிறகு கன்னி ராசியில் புதன் உச்சம் பெறுகிறார். உங்கள் ராசிக்கு 9, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். அவர் உச்சம் பெறும் இந்த நேரத்தில் விரயங்களும் பயணங்களும் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் சம்பள உயர்வு காரணமாக ஒரு சிலர் குடும்பத்தை விட்டு பிரிந்து வெளியூருக்கு வேலை பார்க்கும் சூழ்நிலையும் உருவாகலாம். வெளிநாடு அல்லது வெளி மாநிலம் சென்று பணிபுரிய அழைப்புகள் வரலாம். கல்விக்காக எடுத்த முயற்சியும் கைகூடும். புரட்டாசி 3ஆம் தேதிக்கு பிறகு துலாம் ராசிக்கு சுக்கிரன் வருகிறார். அது சுக்கிரனுக்கு சொந்த வீடாகும். உங்கள் ராசிக்கு அதிபதியான சுக்கிரன் உங்கள் ராசியிலேயே சஞ்சரிப்பது ஒரு யோகமான நேரம். குடும்ப முன்னேற்றம் கூடும். குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீர்கள். ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கிறது. வெளிநாட்டில் இருந்து ஆதாயம் தரும் தகவல் கிடைக்கும். பெண்களுக்கு பெருமை சேரும்.
தொழிலில் ஏற்பட்ட இழப்புகளை ஈடு செய்ய புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். அரசியல் களத்தில் இருப்பவர்களுக்கு அதிகாரத்தை பெறும் வாய்ப்பும் கிடைக்கும். புரட்டாசி 20ஆம் தேதிக்கு பிறகு துலாம் ராசிக்கு புதன் வருகிறார். அவர் அங்கு உள்ள சுக்கிரனோடு இணைந்து புத சுக்கிர யோகத்தையும் உருவாக்குகிறார். இந்த காலம் ஒரு பொற்காலமாகும். சகோதர ஒற்றுமை பலப்படும். தனவரவும் தாராளமாக வந்து சேரும். மனதில் நினைத்ததை மறுகணமே செய்து முடிப்பீர்கள். படித்து முடித்து வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைத்து குடும்பத்திற்கு உதிரி வருமானமும் கிடைக்கப்பெறும். தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வந்து மகிழ்ச்சிப்படுத்தும். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு மனக்குழப்பம் அதிகரிக்கலாம். வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு போட்டிகளுக்கு மத்தியில் முன்னேற்றம் இருக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு தற்காலிக பணி நிரந்தர பணியாக மாறுவதில் குறுக்கீடுகள் வரலாம். இடமாற்ற சிந்தனைகள் உருவாகும். மாணவ மாணவிகளுக்கு மறதி அதிகரிக்கலாம். பெண்களுக்கு குடும்ப சுமை அதிகரித்தாலும் அதனை சமாளிக்கக்கூடிய ஆற்றலும் பிறக்கும். அடுத்ததாக பாதம் 3, 4 சித்திரை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு சிறப்பான மாதமாகும். மாதம் முழுவதும் உங்களுக்கு உங்கள் ராசிநாதன் ஆதாயத்தை வழங்குகிறார். அதனால் பொருளாதார நெருக்கடியும் விலகும். தொழிலில் இருந்த தடை விலகி முன்னேற்றம் ஏற்படும். வியாபாரம் லாபத்தை எட்டும். பழைய கடன்கள் அடைப்படும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளும் நடக்கும். உத்தியோகத்தில் இருந்த பிரச்சினை விலகும். செல்வாக்கு உயரும். மறைமுகமாக தொல்லை கொடுத்தவர்கள் விலகி செல்வார்கள். சூரியன் கேது குரு பகவானின் பார்வையால் எல்லாமே சுபமாகும். ஒரு சிலர் புதிய வாகனம் வாங்குவீர்கள். பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் திட்டமிட்டு செயல்படுவது நல்லது. எந்த ஒன்றிலும் இந்த காலத்தில் அவசரம் காட்ட வேண்டாம். இடம் வாங்குவது விற்பது போன்ற விவகாரங்களில் விழிப்புடன் செயல்பட வேண்டும். தங்கள் வேலையில் முழுமையான அக்கறை செலுத்தி வருவது நல்லது. மாணவர்களுக்கு படிப்பில் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். தலைமையை அனுசரித்து செல்வது அவசியம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நிர்வாக காரணங்களால் எதிர்பாராத இடமாற்றம் ஏற்படலாம். நேரம் காலம் சூழ்நிலை அறிந்து செயல்படுவதும் பிறரை அனுசரித்து செல்வதின் வழியாகவும் எதிர்பார்த்த நன்மைகளையும் அடைய முடியும். குடும்பத்தில் குழப்பம் குறைந்து மனநிறைவு ஏற்படலாம். அடுத்ததாக சுவாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உடல்நிலையில் இருந்த சங்கடம் விலகும். சுறுசுறுப்பாக செயல்பட்டு நினைத்ததை சாதிப்பீர்கள். வியாபாரம் தொழிலில் ஏற்பட்ட தடை விலகும். மறைமுக தொல்லைகளும் நீங்கும். இழுபறியாக இருந்த வழக்கு விவகாரம் சாதகமாகலாம். சமூகத்தில் உங்களுடைய அந்தஸ்து உயரும். உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சுக்கிரன் வழங்குவார். வாழ்க்கை துணையுடன் இணக்கம் உண்டாகலாம். புதிய சொத்து சேர்க்கையும் பொன் பொருளும் சேரும். ஒரு சிலர் இருக்கும் வாகனத்தை விற்றுவிட்டு வேறு வசதியான வாகனமும் வாங்குவீர்கள். அரசு விவகாரங்களில் வியாபாரிகள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வேறு வித ஆசைகளுக்கும் வருமானத்திற்கும் இந்த நேரத்தில் இடம் கொடுக்காமல் இருப்பது நல்லது. அரசாங்கத்தின் கழுகு பார்வை இந்த நேரத்தில் உங்கள் மீது இருக்கலாம். ஒரு சிலருக்கு குடும்பத்தில் சுப செலவு ஏற்படவும் வாய்ப்பிருக்கிறது. பாக்கியஸ்தான செவ்வாய் பகவானால் விவசாயத்தில் குளறுபடி விலகும். லாபம் அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த வேலை இப்பொழுது முடிவிற்கு வரும். விரும்பிய இடத்தை வாங்குவதற்கு வாய்ப்பு வரும். மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை செலுத்த வேண்டியதாக இருக்கும். குரு பகவானின் பார்வை தனஸ்தானத்திற்கும் உண்டாவதால் செலவுகளை சமாளித்து விடக்கூடிய அளவிற்கு வரவு வரும். இந்த காலத்தில் தலைமைக்கு கட்டுப்பட்டு நடப்பது நல்லது. அடுத்ததாக பாதம் 1, 2, 3 விசாகம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு அதிர்ஷ்டமான மாதம். குரு பார்வையால் விரைய செலவு கட்டுப்படலாம். நெருக்கடி விலகும். வாழ்வில் இருந்த பயம் போகும். நீங்கள் செலவு செய்யும் பணம் ஒவ்வொன்றும் ஆதாயமானதாகவும் அத்தியாவசியமானதாகவும் இருக்கும். குருவினால் நிம்மதி உண்டாகலாம். எதிர்பார்த்த வருமானம் வரும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். குடும்பத்தில் இருந்த நெருக்கடி விலகும். உடல்நிலை சீராகும். நினைத்ததை சாதிக்கக்கூடிய நிலை உண்டாகலாம். ராகுவின் அருளால் தொட்டதெல்லாம் வெற்றி ஏற்படும். இருந்தாலும் வியாபாரிகள் திட்டமிட்டு செயல்பட வேண்டும். கணக்கு வழக்குகளில் கவனமாக இருக்க வேண்டும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தங்கள் கடமையில் சரியாக இருக்கலாம். ஆசைக்கு இடம் கொடுக்காமல் ஒவ்வொரு வேளையும் யோசித்து செயல்பட வேண்டும். இந்த நேரத்தில் யாரையும் பகைத்து கொள்வது நன்மையாக இருக்காது என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள்.
குடும்பத்திலும் வாழ்க்கை துணையுடனும் இருந்த சங்கடம் விலகும், பிரச்சனை நீங்கும். ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும், புதிய வாகனம் வாங்குவீர்கள். மாணவர்களுக்கு படிப்பில் கவனம் செலுத்த வேண்டும். விவசாயிகள் அக்கறையுடன் செயல்படுவது நல்லது. மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.